ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் vlog தாங்க பார்க்க போகிறோம். வீக்கெண்டுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருந்தோம். திருப்பூர் செவந்தாமலத்தில் இருக்கிற F2B ரெஸ்டாரண்ட் தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருந்தேன். நைட் டைமில் அந்த லைட்டிங் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கார் பார்க்கிங்க்கும் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சுங்க. என்னோடய குட்டீஸ் நாங்கள் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணலைங்க. குட்டீஸ் ஃபஸ்ட்டு எதை தேடுவாங்கன்னா தூரி தான், விளையாடுதாங்க பார்ப்பாங்க. உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அந்த ப்ளே ஏரியா இருந்துச்சு. கீழே மணல்லாம் கொட்டி வச்சு குழந்தைய நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு ஓப்பன் செட்டப்பில் நல்லா ப்ரொஜெக்டரோட பாட்டு டான்ஸுன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. திருப்பூரில் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ரொம்ப ரேர் தாங்க. நாங்கள் 2-3 பக்கம் போயிருக்கோங்க. ஆனால் இங்கே ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் லைட்டிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் டேபிள் உட்காந்து சாப்பிட்லாங்க. ஆனால் இந்த டைமுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா ரொம்ப பனியாக இருக்குது. ஓப்பன் செட்டப் வேணுன்னா உள்ள ரூமும் இருக்குங்க. ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் உட்கார மாதிரி இருக்குங்க. இல்லை ஒரு 10-15 பேர் உட்கார மாதிரி ஒவ்வொரு டைப்பில் இருக்குங்க. நாங்கள் 8 பேர் உட்கார மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபேனும் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு நீட்டாக. கேக் கட்டிங்க்கு அது மாதிரி இது மாதிரி செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் இருக்குங்க. இது எப்போ இந்த டெக்கரேஷன் அப்படியே பண்ணி இருக்கோ, நம்ம கேக் மட்டும் வாங்கிட்டு போய் எக்ஸ்ட்ரா ஏதாவது டெக்கரேஷன் வேணுன்னா நம்ம பலூன்ஸோ இல்லை ஃபோட்டோஸோ ஒட்டி நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கலாங்க. இந்த டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் எந்த சார்ஜும் கிடையாதுங்க. அந்த செட்டு அப்படியே இருக்கும். நம்ம கேக் கட் பண்ணிக்கலாங்க வச்சு. எக்ஸ்ட்ரா வேணுன்னா நம்ம பலூன்ஸு இல்லை ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கிறது தாங்க. நாங்கள் ஒரு 8 பேர் உட்கார மாதிரி ஒரு ரூம் எடுத்திருந்தோம். எங்களுக்கு எப்போவுமே வெளியே தாங்க உட்காந்து சாப்பிட பிடிக்கும். ஆனால் ரொம்ப பனியாக இருக்குது, குட்டீஸ் இருக்கிறதுனால தாங்க உள்ளே வந்தோம். குழந்தைங்க ஆனால் வெளியவே தான் டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரேட்டும் ரீசனபுளாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சூப் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வெஜ் கிளியர் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு ரெண்டுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது இவங்களோட ஸ்பெஷல் நெய் பொடி சிக்கன். அதுவும் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. காரமும் ரொம்ப காரமும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் மகாராணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. முட்டை பொரியல் ஓரளவுக்கு ஆவரேஜாக தாங்க இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வாங்கியிருந்தோங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் நான் இந்த மாதிரிலாம் வாங்காமல் சப்பாத்தி வாங்கியிருந்தோங்க. எல்லாமே இருக்குது. எங்களுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் நான் ரொட்டியை விட. அதனால சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம், செட்டிநாடு கிரேவி. வெஜ்ஜில் பன்னீர் கிரேவி வாங்கியிருந்தேங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மெயினாக இந்த மணலில் தாங்க ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே ஹாலும் இருக்குங்க. 100 பேர் கெப்பாசிட்டி இருக்குது ஹாலு. ஹாலுக்கு சார்ஜ் கிடையாதுங்க, ஃபுட்டுக்கு மட்டும் சார்ஜு. நம்ம ஃபுட்டு நான்வெஜ்னால் 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வெஜ்ஜுங்கும் போது 375 அந்த மாதிரி மெனுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த F2B ரெஸ்டாரண்ட் திருப்பூர் நல்லூரில் செவந்தாமலை ரோட்டில் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. மெயினாக இங்கே ஹால் இருக்குதுங்க. நீங்கள் தேவைப்படுறீங்க யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.